என்னுடைய மனநிலை. தாலாட்டி வளர்த்த மகனுக்கு பாராட்டு கிடைக்கும் போது ஒரு தாய் எப்படி மகிழ்ச்சி அடைவாளோ அதே மனநிலையில் நான் இருக்கிறேன். ஏன்னா என் நண்பன் பெற்றெடுத்த மகேஷ் அந்த உணர்வை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். உதயாவும் மகேஷும் என் கண் முன்னாடி வளர்ந்த பசங்க. இன்னைக்கு எல்லாரும் பாராட்டுகிற வகையில் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறாங்க. இதை பார்க்கிறப்போ அளவில்லா மகிழ்ச்சியும் பெருமையும் எனக்கு ஏற்படுது. ஏன்னா எங்க குடும்பத்துக்கும் அன்பில் குடும்பத்துக்குமான நட்பு என்பது 3 தலைமுறையான நட்பு. தலைவர் கலைஞர் அன்பில் தர்மலிங்கம், நான் அன்பில் பொய்யாமொழி, உதயநிதி அன்பில் மகேஷ். இந்த நட்பு தொடருது. இப்ப பொய்யாமொழி நினைச்சாலும் எனக்கு கண்ணீர் வரும், எப்ப நினைச்சாலும் கண்ணீர் வரும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில பள்ளி கல்வித்துறை அடைஞ்சிருக்கக்கூடிய உயரங்களை பார்க்கிறேன். செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளின் பெயர்களின் பட்டியலை மட்டும் நான் சொல்லணும்னா, இல்லம் தேடி கல்வி, மாணவர் மனசு, எண்ணும் எழுத்தும், வாசிப்பு இயக்கம், நம்ம பள்ளி நம்ம ஊரு, வானவில் மன்றம், மணற்கேணி செய்தி, கலை திருவிழா, தகைசால் பள்ளிகள், மாதிரி பள்ளிகள், ஸ்மார்ட் வகுப்பறைகள், ஹைடெக் லேபுகள். அது மட்டும் இல்ல, மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்கள், பன்னாட்டு புத்தக திருவிழாக்கள், சாரண இயக்கத்தோட உலக மாநாடு, ஆசிரியர்களுக்கு டேப், அரசு மாணவர்களையும் ஆசிரியர்களையும் வெளிநாடுகளுக்கு அழைச்சிட்டு போய் ஊக்கப்படுத்துறது, இதுவரையில் யாரும் செய்யாத 234 தொகுதிகளில் பள்ளிக்கூடங்கள் ஆய்வு செஞ்ச ஒரே அமைச்சர் நம்முடைய தம்பி அன்பில் நம்முடைய மகேஷ் அவர்கள். ஆண்டுதோறும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் அதற்கு முந்தைய ஆண்டை விட அதிகரிப்பு. இடைநேற்றல் இருக்கக்கூடாதுன்னு மாணவர்களை திரும்ப கல்வி சாலைகள் நோக்கி அடிச்சுட்டு வர்றது. பள்ளி கல்வித்துறையோட பொற்காலமா நம்ம திராவிட மாடலை மாத்தி இருக்கிறார் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். இந்த சாதனைகளை எடுத்து சொல்றதோடு மட்டும் இல்லாம, ஒன்றிய பாஜக அரசால தமிழ்நாடு எதிர்கொண்டு இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் நம்ம அரசியல் ரீதியா அவங்க பழி வாங்கிட்டு இருக்கிறத எடுத்து சொல்லக்கூடிய வகையில துணிச்சலோடு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஆளுங்கட்சியோ அல்ல எதிர்கட்சி வரிசையோ என்றைக்கும் கொள்கையை விட்டு தர மாட்டோம். தமிழ்நாட்டுடைய உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பதற்கான அடையாளம் தான் இந்த புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி. தேசிய கொள்கை 2020 எனும் மதையான புத்தகத்தோட தலைப்ப மொத்த கருத்தையும் சொல்லிடுச்சு. இப்படி ஒரு கல்வி கொள்கைய ஒன்றிய பாஜக அரசு உருவாக்கினப்பவே புதிய கல்விக் கொள்கை என்ற மத யானையை தமிழகத்திற்குள் புகுந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்திடவோ, காலம் காலமா நாம் போற்றி வரக்கூடிய சமூக நீதி மற்றும் சமூக நீதி கொள்கைக்கு கேடு ஏற்படுத்திடவோ அனுமதிக்க கூடாதுன்னு வருமுன் காப்பதே அறிவிடம்னு தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அறிக்கையாக வெளியிட்டார். கலைஞரின் வரிகளையே புத்தகத்தோட தலைப்பா ஆக்கி இருக்கிறார் நம்முடைய மகேஷ் அவர்கள். நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் இந்த புத்தகத்தின் மூலமா மதவாதம் உருவாக்கக்கூடிய அழிவு பாதையில் நாம் செல்ல போகிறோமா, நம் பிள்ளைகளின் வாழ்வை பலமாக்க சமூக நீதி பாதையில் நோக்கி செல்ல போகிறோமா என்ற மிக முக்கியமான கேள்வியை இந்த நாட்டை நோக்கி அவர் எழுப்பியிருக்கிறார். இதை ஒரு அமைச்சரா மட்டும் அவர் எழுதல,
சமூக நீதி அடித்தளமாக கொண்டு உருவான தமிழ்நாட்டோட கல்விக்கூடத்துல படிச்சு உருவான ஒரு இளைஞனா இந்த நூலை எழுதியிருக்கேன்னு அவர் சொல்லி இருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட இளைஞனா, இந்திய நாட்டு குடிமகனா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனா தன்னுடைய கடமையை சிறப்பா செஞ்சிருக்கிறார் தம்பி மகேஷ் அவர்கள். இந்த புத்தகத்துல நாம ஏன் சமூக நீதி பார்வையோட தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம்னு விரிவா எழுதியிருக்கிறார். பாஜகவோட திட்டங்கள், அதோட செயல்பாடுகள், அதோட எதிர்கால எண்ணங்கள் இதையெல்லாம் பார்த்துத்தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம்னு திட்டவட்டமா சொல்றோம். எல்லோரும் படிக்கணும்னு சொன்னா அது நம்ம திராவிட மாடல், இன்னார் மட்டும்தான் படிக்கணும்னு சொன்னா அது பாஜகவோட காவி மாடல். எல்லாருக்கும் எல்லாம்னு சொன்னா அது நம்ம திராவிட மாடல் கருத்தியல். எல்லாம் ஒருவருக்குன்னு சொன்னா அது ஆரிய கருத்தியல். இதுதான் 2000 ஆண்டுகளா இந்த சமூகத்துல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போர். இன்னைக்கு நம்மோட உயர்வுக்கும் மேன்மைக்கும் அடித்தளமா இருக்கிறதே கல்விதான். தேசிய கல்விக் கொள்கையால சமஸ்கிருதம் வளரணும்னு சில நாட்களுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவே சொல்லி இருக்கிறார். எது நடக்கும்னு நாம தொடர்ந்து எச்சரித்தோமோ அதை உள்துறை அமைச்சர் உறுதி செஞ்சிருக்கிறார். தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகள் அனைத்தையும் அழிக்கக்கூடிய முயற்சி இது. இதை தடுக்க ஒரே வழி கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதுதான். அதுக்கான போராட்டத்தை நாம தீவிரப்படுத்தணும். அதற்கு தம்பி அன்பில் மகேஷ் அவர்கள் எழுதியுள்ள இந்த நூல் ஊக்கமளிக்கிறது. அது மட்டுமல்ல, மும்மொழி கொள்கை ஏத்துக்கலன்னு ஒன்றிய அரசு தர வேண்டிய 2152 கோடியை தராம முரண்டு பிடிக்கிறத பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இங்க இருக்கக்கூடிய மாண்புமிகு திக்விஜய் சிங் அவர்கள் தலைவராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற குழுவினுடைய பரிந்துரைத்திருக்கக்கூடிய நிதிதான் அது. மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு சேர வேண்டிய அந்த நிதியை தன்னுடைய பெட்டி பாலிடிக்ஸ்க்காக ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்தி இருக்கு. இதுக்கு எதிரா நிச்சயமா உறுதியா தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரத்தான் போகிறது. எப்படி நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய தீர்ப்புகளை பெற்று இன்றைக்கு இந்திய நாட்டுடைய மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாத்திருக்கிறோமோ அதே மாதிரி இந்த வழக்கிலையும் வெற்றி பெறுவோம் நான் நம்புகிறேன். நிறைவாக நான் சொல்ல விரும்புவது, தம்பி அன்பில் மகேஷ் அன்பில், அறிவில், ஆற்றலில், பண்பில், பாசத்தில், பேச்சில் என்ற அந்த வரிசையில் இப்பொழுது எழுத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறார் மாண்புமிகு அமைச்சருடைய நூலாசிரியர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. எனவே அவரை மீண்டும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.